ஆனா வனாந்திரத்திலே நீ என்னை உண்மையாய் பின்பற்றி வந்ததையும், நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு என் மீது இருந்த நேசத்தையும் நான் இன்றைக்கும் நினைத்திருக்கிறேன். How to develop your faith? Just by practicing. உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்யாத விசுவாசம் எல்லாம் ஏட்டு சுரக்காய் எதுக்கு உதவாது? கறிக்கு உதவாது. புரியுதா உங்களுக்கு? ஏட்டு சுரக்காய்னா சின்ன வயசுல சுரக்காய், புடலங்காய், பாவக்காயின் படம் போட்டுருமாய். இன்னைக்கு சுரக்காய் கூட்டு வைப்பணும்னா சரட்னு சுரக்காய் படத்தை கிழிச்சு டக்கு டக்கு டக்குன்னு கத்திரிக்கை பழம் போட்டு கூட்டு வச்சிட முடியுமா? கறிக்கு உதவாது. எண்ணெய் அப்படின்னா பேப்பரில் எண்ணெயும் தேய்ச்சி தலையில் தேய்ச்சிட முடியுமா? முடியாது. அப்ப என்ன வேணும்? நான் என்ன சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை பயிற்சி செய்கிறவர்களாக இருங்கள். ஆதார வசனம் எது? பயிற்சி செஞ்சால் விசுவாசம் வளர்ந்துருமா? வளரும். ஆதார வசனம் எது? அப்பொழுது சீசர் அவரிடத்தில் வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். விசுவாசத்தை நாங்கள் டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அவன் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொல்ற பதில் என்ன பாருங்க. எவனாகிலும் மலையை பார்த்து, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இவங்க கேட்டாங்க, எங்க விசுவாசத்தை எப்படி டெவலப் பண்றதுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், கடுகளவு இருந்தாலே மலையே போய் விழுந்துருண்டான்றார். திரும்ப அவங்க கேட்கிறேன், ஐயா, how to develop the faith? You are answering, you are telling how to operate the faith. சந்தேகப்படாம நீ சொன்னீனா போயிருண்டான்றாரு. சொல்ல, நாங்க எப்படி மலையை நகட்டணும்னு உங்கள்கிட்ட கேட்கல ஐயா, நாங்க எப்படி எங்களை வளர்த்துக்கணும்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நீ மலையை நகட்டணும் போயிருண்டான்றாரு. அவன் சொல்றான், ஐயா நாங்கள் கொஞ்சமா எப்படி டெவலப் பண்றது? how to develop my faith? அவர் சொல்றாரு, how to operate the faith. ரெண்டையும் ஆன்சர் கனெக்ட் பண்ணுங்க. when your faith will develop, எப்ப டெவலப் ஆகும்? when only you operate the faith, your faith will develop. நீ கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அதை வளர்க்கணும்னா மலையை பார்த்து நீ பேசணும். அதை ஆபரேட் பண்றது, அதை எக்ஸசைஸ் பண்றது. ஐயோ கொஞ்சம் விசுவாசம் தான் எனக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கமெண்ட் பண்றேன். கடுகே இருந்தாலும் மலையை பார்த்து பேசுறதுக்கு வந்துடணும். ஐசியூக்குள்ள நுழைஞ்சிடணும். ஐசியூக்குள்ள நிறைய விசுவாசம் தேவை, கடுகு போதும். அப்ப கடுகை வச்சுட்டு ஆபரேஷனுக்குள்ள இறங்கு, எக்ஸசைஸ்க்குள்ள இறங்கு. கொஞ்சம் டேஞ்சர் தான்றீங்களா? இப்பதான் தெரியுது நம்மளுடைய விசுவாசமே இல்லைன்னு. டேஞ்சர் தான் தாட் வரும்போது தான் தெரியுது நம்மளுடைய விசுவாசம் என்ன. பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். பிராக்டிஸ் பண்ணா விசுவாசம் ஆப்ரேட் ஆகும். தாவீது ஏகப்பட்ட போர் பண்ணியிருக்காங்க, ஆனா அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. ஆனா முத ஒண்ணு பண்ணாம பாருங்க, ஒரே கல் எடுத்துட்டு கோலியாத்த, அதுதான் சாகிற வரைக்கும் நீங்க பேசுது. அதுக்கப்புறம் பெலிஸ்தீனர் எத்தனையோ முறை அடிச்சு தகர்த்திருக்கிறான். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எப்பவுமே நீங்க வளர்ந்த பிறகு செய்யறது மேட்டர் இல்ல. கையில ஒண்ணுமே இல்லாத அந்த பிகினிங் டேஸ் இருக்கு பாத்தீங்களா, கடவுள் அதைத்தான் ரசிப்பாரு. இன்றைய என்னுடைய பிரசங்கங்களை விட ஒரு நாள் நான் தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணேன் பாருங்க, அதுதான் என் நேசரின் இருதயத்தை கவர்ந்தது. தேவன் எதை ரசித்தார்? நான் தெருவில் இருந்து கத்துறேன் பாருங்க, அதைத்தான் ரசிச்சார் தேவன். அதான் சொல்லுது, உன் இளம் வயதின் பக்தியையும். நல்லா பாருங்க, முதிர் வயதின் பக்தி அல்ல. நிறைய பேர் பென்னிங்கின் மாதிரி மாறணும், ரோரல் ராபர்ட் மாறணும், அதெல்லாம் தேவன் ரசிக்கல. இன்னைக்கு நீ தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ற பாரு, அதைத்தான் அவரு அண்டர்லைன் த வேர்ட். உன் இளம் வயதின் பக்தியையும் வனாந்திரத்திலே, கானான்ல இப்ப நம்ம இருக்கிறோம், ஆனா வனாந்திரத்திலே நீ என்னை உண்மையாய் பின்பற்றி வந்ததையும், நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு என் மீது இருந்த நேசத்தையும் நான் இன்றைக்கும் நினைத்திருக்கிறேன். எதை தேவன் ரசிக்கிறார்? நீங்க கட்டின மிகப்பெரிய பில்டிங் அல்ல, நீங்க இன்னைக்கு பண்ற பிரசங்கங்கள் அல்ல, நீங்கள் வளர்ந்த பிறகு செய்கிறவைகள் அல்ல. நீங்கள் வளருவதற்கு முன்பாக தேவனை நம்பி நீங்க சொல்றேன் பாத்தீங்க, ஒரு டீ வாங்குறதுக்கு வெறும் தூக்குச்சட்டி எடுத்துட்டு போறதுக்கு தைரியம் இருந்தது என்றால் அதுதான் தேவனால் பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டியது.
தாவீது பலமுறை எதிரிகளை அழித்திருக்கிறான். ஆனால் முதல் முறை இளைஞனாயிருந்த போது கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு, ஓ the blind faith, dare to believe. அந்த இளைஞன் வயசானாலும் மனசு மட்டும் இளைஞனா இருக்கணும். இளைஞன்னா என்ன தெரியுமா? பெருசு ரொம்ப யோசிக்குங்க. ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா பெருசாயிட்டான்னு அர்த்தம். பெரிய ஆளான பிறகு யோசிக்காம வேலையை பார்க்கணும். இதை செய்யறான்னா தைரியமா செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? 60 வயசான ஆள் ஒன்று இளைஞனா தான் இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம இளமையா வச்சிருப்பாராக. இளமைன்னா அதுதான் இளமை. ஆனா இந்த தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? நல்ல ராஜாவானதுக்கு அப்புறம் படையெல்லாம் பெருகிருச்சு. லட்சக்கணக்கில் வச்சிருக்கான் படை. 3 லட்சம் படைக்கு மேலே இருக்கிறான். அப்போ போர் தொடுக்க போகும்போது தாவீது சொல்கிறான், நம்மள்ட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன பண்ணுறான்? எத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன? அப்போ தான் கவுண்ட் பண்ணுறேன். ஐயா காலை ஒருத்தர் சொல்கிறேன், ஐயா நீங்கள் என்னக்கூடாது, உங்களை வச்சு சிங்கிள் மேனாக போய் நீங்கள் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க என்றான்னு ஒன்று. சரிங்கன்னு என்றான். காலாட்படை குதிரைப்படை என்றான். கர்த்தர் பார்க்குறாரு, தாவீதே இந்த எண்ணிக்கையை வச்சா நீ ஜெயிக்க போகிற, நீ ஒரு ஆளாக இருக்கும்போது உன்னை வச்சு நான் ஜெயிக்கலையான். அன்றைக்கு தான் ஒரு பெரிய வாதை இஸ்ரவேலுக்குள்ளே வருகிறது. மனிதர்கள் வளர்ந்த பிறகு கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இளைஞனாக இருக்கும்போது கணக்கு பண்ணவே மாட்டாங்க. இவன் 5 அடி, அவன் 12 அடி. யோசிச்சானா சொல்லுங்க, இறங்கி அடிச்சான். விசுவாசத்திற்கு எதிர்ப்பது என்ன தெரியுமா? கணக்கு பண்ணுவது. விசுவாசம் கணக்கே பண்ணாது. விசுவாசம் கணக்கே பண்ணாது. தைரியமாக இறங்கிறோம். அந்த நாட்களுக்காக நான் இயங்குகிறேன். ஆண்டவரே என் இருதயத்தை மறுபடியும் வாழ வயதாய் மாற்றும். ஆமென். ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமென். ரெடியாக இருக்கணும். எனி டைம் குதிரானா குதிச்சிடணும். ஆண்டவரே இருதயத்தை ரெடியாக வச்சுக்கிறேன் இயேசு நாமத்தினால. பயப்படவே கூடாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு.